சுக்கிரன்கிற ஒரு மிகவும் யோகமான ஒரு கிரகம் மகர ராசிக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுகிறார். அது ஒரு மிகவும் அருமையான ஒரு விஷயம். குருவே 11ஆம் இடம் ராசி 3ஆம் இடத்தை பார்ப்பதனால ராசியும் பார்க்கிறார், ராசி அதிபதியும் பார்க்கறது ரொம்ப நல்லது. ஸோ சிலதெல்லாம் பாசிட்டிவான சில விஷயங்கள் திட்டங்கள் போட்டு அதெல்லாம் கொஞ்சம் டக் டக்குன்னு நடக்கிறது எல்லாமே கை கூட்டுறதுங்கிற மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கிறது. உங்களுக்கு இப்பொழுது என்ன மாதிரி ஒரு ஆதிபத்தியம் நடந்து கொண்டு இருக்கிறது? நல்ல ஆதிபத்தியம் நடக்குதா? 6-8 ஆதிபத்தியம் போகுதா அல்லது குரோத்தான ஆதிபத்தியம் போகுதா? எது மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்கும்? திருமண தடைகள் எப்போ நீங்கும்? எப்போ உங்களுக்கு வேலை மாற்றங்கள் நல்லது? நீங்க எந்த மாதிரி துறையில போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு? உங்களுடைய யோகமான துறை என்ன? இது எல்லாத்தையுமே நம்ம ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நல்ல கிளாரிட்டி வரும். இப்போ கடன் பிரச்சனைகளா இருக்கலாம், ஹெல்த் பிரச்சனைகளா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸா இருக்கலாம், வேலையில ஒரு நல்ல ஸ்திரத்தன்மை இல்லாத அமைப்பா இருக்கலாம். அதெல்லாம் எப்போ எனக்கு ஒரு மாதிரியான ஒரு நல்ல அமைப்புக்குள்ள நம்ம போவேன், அந்த தசாபுக்திகள் எப்போ மாறுது, எது மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான விஷயங்கள் வருது அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் என்னங்கிறதை தெரிந்து கொண்டோம்னா அது வரைக்கும் நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாம. வணக்கம் ப்ரோ பைப் பக்தி சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மகர ராசிக்காரர்களுக்கு 2026 செப்டம்பர் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத பார்க்க போறோம். இப்போ பாருங்க, செப்டம்பர் 2026 வரும்பொழுது ஆண்டு கிரகமாகிய ராசி அதிபதியே 3ஆம் இடத்தில் இருக்கிறார், குரு 7ஆம் இடத்தில் இருக்கிறார், ராகு 2ஆம் இடத்திலும் கேது 8ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார்கள். எந்த ஒரு மாற்றமும் செப்டம்பர் மாதம் இல்லை. பட் என்ன நல்ல மாற்றங்கள் இருக்குன்னா, சுக்கிரன்கிற ஒரு மிகவும் யோகமான ஒரு கிரகம் மகர ராசிக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுகிறார். அது ஒரு மிகவும் அருமையான ஒரு விஷயம். ஸோ வேலை தொழில் அது மாதிரி நல்ல விஷயங்கள், ஸ்டேட்டஸில் நல்ல டெவலப்மெண்ட்டு, வேலையில் முன்னேற்றம், தொழிலில் அபிவிருத்தி, அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி சூரியன் முதல் 8ல் இருந்தாலும் 9ஆம் இடத்துக்கு செப்டம்பர் 15க்கு மேலே வரார். அதுவும் ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி செவ்வாய் பாருங்க, மாதத்தின் இறுதியில் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்துல உங்களுக்கு சில ஃபேமிலியில் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன், பங்குதாரர்கள் நண்பர்களுக்குள்ளேயே கொஞ்சம் டென்ஷன், அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனாலும் பயப்படுறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா குருவோட தான் சேர்றதுனால ஒன்றும் தவறான அமைப்புகள் இல்லை. ரியல் எஸ்டேட் அது மாதிரி சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்க, தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பங்குதாரர் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸு, ஃபண்டிங் கிடைக்கிறது, அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது ஒரு பொற்காலம் தான் சொல்லணும். ஏன்னா இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு உச்சகுருவின் பார்வையினால சில நல்ல விஷயங்கள், சில நியூ அசோசியேஷன், நியூ தொடக்கங்கள், பிகினிங்லாம் போயிட்டு இருக்கு. அதில் இப்போ சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது நம்ம என்ன 3 மாசமா ட்ரை பண்ணிட்டு இருந்தோமோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்பு. சூரியன் 8ல் இருந்து ஒரு மாதிரியான பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தாலும் இப்போ அது நிவர்த்தி ஆகக்கூடிய மாதத்தின் இறுதியில் வரக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து நோய் பிரச்சனைகள், வம்பு வழக்குகளை கொடுத்துட்டு இருந்தவர் மாதத்தின் செகண்ட் ஹாஃப்லேருந்து எல்லாமே கொஞ்சம் சரியாகுது. ஸோ ஓரளவுக்கு கோச்சார் அமைப்புகள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கார். 7 நாட் சனியும் முடிய போகுது மகர ராசிக்காரர்களுக்கு. இந்த வருஷத்தோடையே பார்த்தீங்கன்னா 2027 ஏப்ரல், மார்ச், பிப்ரவரியோடைய முடியுது. ஸோ எல்லாமே ஒரு புது துவக்கங்கள், புதிய விஷயத்தை நோக்கி போக்க கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்கள் இந்த மாதத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். என்ன விசேஷமான விஷயங்களுக்கு, வேலை விஷயத்துக்கு, கல்யாண விஷயத்துக்கு, தொழில் விஷயத்துக்கு எல்லாமே பாசிட்டிவான ஒரு எஃபெக்ட், உங்களோட ஸ்டேட்டஸை தூக்கி நிறுத்தக்கூடிய அமைப்புகளாக கண்டிப்பாக ஒரு கிரகமும் ஓரளவுக்கு நல்ல தாக்கத்தில் இருக்குது. குருவே 11ஆம் இடம் ராசி 3ஆம் இடத்தை பார்ப்பதனால ராசியும் பார்க்குறார், ராசி அதிபதியும் பார்க்கறது ரொம்ப நல்லது. ஸோ சிலதெல்லாம் பாசிட்டிவான சில விஷயங்கள் திட்டங்கள் போட்டு அதெல்லாம் கொஞ்சம் டக் டக்குன்னு நடக்கிறது எல்லாமே கை கூட்டுறதுங்கிற மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கிறது. இந்த மாதத்தை மகர ராசிக்காரர்கள் நல்ல விதத்தில் யூஸ் பண்ணிக்க வேணும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இது ஒரு பொதுவான அமைப்பு தானே ஒழிய, ஒளி ராசிக்கு ஒளி ஓடுது, ஒளிப்படுது, அதே மாதிரி ராசி அதிபதி மேலேயும் ஒளிப்படுவது மிகவும் அருமை. இந்த மாதிரி டைமில் நமக்கு நல்ல தசாபுக்திகள் போய்கொண்டு இருக்கும் பொழுது, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் யோகமான தசை போகும்பொழுது இன்னமே நான் சொன்ன விஷயங்கள் தூக்குதலாகவும் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். தசநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார், நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, இப்போ உங்களுடைய நட்சத்திரம் அவிட்டமா அல்லது திருவோணமா
அல்லது உத்திராடமா, எந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, இப்போ உங்களுடைய தசா புக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, தசநாதன் புக்திநாதன் எப்படி போயிட்டு இருக்கிறார், உச்சத்தில் இருக்கிறாரா, திக்பலம் திருக்பலம், இது மாதிரி பல விஷயங்களை நாம் உங்கள் ஜாதகத்தையும் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தையும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி விஷயங்களை கொடுக்குங்கிறத தசாபுக்திகளையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம் இது எல்லாமே நம்ம பார்க்கும் பொழுது தசைங்கிறது பல வருடங்கள், புக்திங்கிறது 3 வருடம் 2 வருடம், அந்தரங்கிறது 5 மாதம் 6 மாதம், சூக்ஷமங்கிறது வாரக்கணக்கில். இந்த அளவுக்கு நம்ம டீட்டெயில்டாக போய் உங்களுக்கு இப்பொழுது என்ன மாதிரி ஒரு ஆதிபத்தியம் நடந்து கொண்டு இருக்கிறது, நல்ல ஆதிபத்தியம் நடக்குதா, 6-8 ஆதிபத்தியம் போகுதா, அல்லது குரோத்தான ஆதிபத்தியம் போகுதா, எது மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்கலாம், திருமண தடைகள் எப்போ நீங்கும், எப்போ உங்களுக்கு வேலை மாற்றங்கள் நல்லது, நீங்கள் எந்த மாதிரி துறையில் போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது, உங்களுடைய யோகமான துறை என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நல்ல கிளாரிட்டி வரும். அதே மாதிரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ நிறைய சிக்கல்கள் போயிட்டுருக்கும். இப்போது கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், ஹெல்த் பிரச்சனைகளாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸாக இருக்கலாம், வேலையில் ஒரு நல்ல ஸ்திரத்தன்மை இல்லாத அமைப்பாக இருக்கலாம். அதெல்லாம் எப்போ எனக்கு ஒரு மாதிரியான ஒரு நல்ல அமைப்புக்குள்ளே நான் போவேன், அந்த தசாபுக்திகள் எப்போ மாறுது, எது மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான விஷயங்கள் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் என்னங்கிறதை தெரிந்து கொண்டோம்னா அது வரைக்கும் நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் பொறுமையாக இருந்து எப்படி இருந்தாலும் நம்ம தான் சமாளிக்கணும் இல்லைங்களா. எப்படி சமாளித்து எப்படி நமக்கு ஒரு இடம் மட்டும் இன்னொரு இடம் போகும்பொழுது கூகுள் மேப் எப்படி நமக்கு உதவுதோ, எண்ட் ஆஃப் தி டே நாம தான் போகிறோம், பட் அது மூலமாக சில விஷயங்கள் நமக்கு தெரியுது இல்லைங்களா, கிளாரிட்டி எடுத்துக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி நம்மளும் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம ஓரளவுக்கு கிளாரிட்டி எடுத்துக்கொண்டு எது மாதிரி முடிவுகளை எது மாதிரி செய்யலாம், எந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கலாம், எந்த நேரத்தில் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, அது வரைக்கும் பொறுமையாக இருக்கலாம், எப்போ அந்த அமைப்புகள் வருகிறது, எது நமக்கு சாதகமாக இருக்கிறது, எது நமக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு டீட்டெயில்டாக நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய பாஸ்ட் எப்படி போச்சு, இப்போ இம்மீடியட் பாஸ்ட் எப்படி, இப்போ இம்மீடியட் ஃப்யூச்சர் எப்படி, கொஞ்சம் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படிங்கிறதெல்லாம் பிரித்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எண்ண ஓட்டங்களையும் நம்மளுடைய திட்டங்களையும் தீட்டி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வேலை, நம்மளுடைய தொழில், நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நம்மளுடைய டைரக்ஷன் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பிராப்தம் என்னவோ, நம்மளுடைய கர்ம பலம் என்னவோ அதில் பெஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நாம் தேவையில்லாத பண விரயங்கள், சமய விரயங்கள், இது எல்லாத்தையும் தவிர்த்து நம்மளுடைய மகர ராசிக்கு இப்போ அமைப்புகள் எப்படி போயிட்டுருக்குங்கிறதை முழுசாக தெரிந்து கொண்டு அது மூலமாக உங்கள் ஜென்ம ஜாதகத்தை பார்த்து கிளாரிட்டி பெற்று அது மூலமாக நம்ம வாழ்க்கையில் திட்டங்களை தீட்டி செயல்படும் பொழுது நம்மளுடைய வேலையாக இருந்தாலும் சரி, கல்யாண விஷயமா இருந்தாலும் சரி, குழந்தைகள் விஷயமா இருந்தாலும் சரி, தொழில், முதலீடு, மற்ற ஹெல்த் ரிலேட்டட் எது ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் அந்த 12 பாவங்கள் லக்னத்திலிருந்து 12ஆம் பாவங்கள் எப்படி இருக்குது, இப்போ மகர ராசிக்கு நான் சொன்ன அமைப்புகள் மாதிரி இப்போ உங்களோட தசாபுக்திகள் எப்படி போயிட்டுருக்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒரு மாதிரியான நல்ல கிளாரிட்டி வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக நம்ம தெரிந்து அது மூலமாக நம்ம வாழ்க்கையில் தெளிவான ஒரு growth பேட்டர்னில் போகலாம் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.